ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நிலா கிட்ட அவங்க அம்மா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் நிலா, நீ என்ன வேணால் பேசுவ, நான் அதை பொறுத்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி நிலாவும் அவங்க அம்மா மேலே ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இப்போ எல்லாரும் ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே எல்லாம் விலகி போயிடுறாங்க. இப்போ நிலா அப்படியே ரொம்ப கவலையில் இருக்காங்க. அதை பார்க்குற சோழன் ரொம்பவுமே வருத்தப்படுறாரு, என்னடா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அந்த ரிசார்ட்டை காலி பண்ணிட்டு நிலாவோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் கிளம்பி போகிறாங்க. போகும்போது பார்த்தா ஓரத்தில் நிலா நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட பார்த்துட்டு அப்படியே ரொம்ப கோவமாக அவங்க அம்மா பேசிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க அப்பா முறைச்சி பார்க்குறாரு. அவங்க அண்ணன் தாஸ் இருக்கார்ல, அவருமே ஒரு மாதிரி பேசிட்டு போகிறாரு. ஆனால் அவங்க அண்ணி மட்டும் கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க அண்ணியோட குழந்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்துக்கிட்ட வந்து அத்தைன்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க. இப்போ நிலாவுக்கு ரொம்பவுமே வருத்தம். இப்போ நிலாவை சமாதானப்படுத்துறதுக்காக சோழன் ஏதாவது பண்ணுமேன்னு ஸ்வீட் இங்கே ஃபேமஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் அதை பார்த்தா காரமாக இருக்கிற பஜ்ஜி மாதிரி இருக்குது, காரமாக இருக்கிற பணியாரமாக இருக்குது. அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ஃபன் கலாட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் இவங்களும் கிளம்பிடுறாங்க ஊருக்கு. காரில் வரும்போது பார்த்தா இப்போ நிலா சோழன் மேலே அப்படியே சாஞ்சி தூங்குறாங்க. அதை பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுத்துக்கிறாரு. ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா பாண்டியன் தான் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாம் கீழே இறங்கினா வீடு பூட்டியிருக்கு. எங்கடா நடேசன் அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. ஆளக்கானா ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு நடேசன் வராங்க. ஆரம்பிச்சிருக்குது சண்டை. உடனே எங்கே போனீங்க, என்ன எதுன்னு இவங்க பேசவும், நடேசன் அந்த பக்கத்து பேசவும் ஒரே சண்டையாக இருக்குது. வீட்டுக்கு வந்ததுமே சண்டையா அப்படிங்கிற மாதிரி நிலாவும் பல்லவனும் பார்த்து அப்படியே ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. ஆனாலும் பாண்டியனும் சோழனும் விடுறதா இல்லை. நடேசனும் கூட பேசுகிறாரு. பாவம் சேரன் தான் சமாதானப்படுத்துகிறாரு. இந்த சண்டையெல்லாம் பார்த்து ரொம்பவுமே அப்செட் ஆகிடுறாங்க நிலா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சேரனும் பாண்டியனும் பார்த்தா நடந்து போயிட்டு இருக்காங்க. உனக்கு பைக்கெல்லாம் ஒன்று வாங்கிருந்தேன் வேலைக்கு போகிறதுக்கு வரதுக்கு அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா அங்கே அவங்க வீட்டில் காயத்ரி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்யாண ஏற்பாடெலாம் நடக்குதுல்ல, அந்த ஏற்பாடுலாம் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக பண்ணிங்க, கல்யாணம் சூப்பராக நடக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த ஏற்பாடு எல்லாம் பேனர் வைக்கிறது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழியாக சேரனும் பாண்டியனும் நடந்து போகிறாங்க. ஜன்னல் வழியாக காயத்ரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து அப்படியே ஒன்றும் பார்க்காம போயிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எமோஷனலாக அப்படியே ஃபீல் பண்ணி அந்த வீட்டை அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பெருசாக இன்றைக்கான எபிசோட்லேயும் ஒன்றும் ஸ்டோரி மூவ் பண்ணல. ரிசார்ட்டுக்கெலாம் போனாங்க, ஸ்பெஷல் எபிசோட்லாம் ஓடிச்சு. கதையில் என்னடா மூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல. ஓரளவு ஆவரேஜான ஸ்டோரியாக தான் போயிட்டுருக்கு. ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அந்த ஒரு ஃபாஸ்ட் இப்போ இல்லைங்கிற மாதிரி தோணுது. ஆனால் அடுத்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது, சூப்பரான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.